சென்னையில் உலா பேருந்து அப்படின்னு ஒரு சேவையை துவக்கியிருக்காங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம். 1980 காலகட்டத்தில் இருந்த அதே போல் அந்த விண்டேஜ் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முகப்பு, அதோட லுக்கு, சீட்டுங்க, ஜன்னல், ஸோ இதெல்லாம் வந்து இந்த விண்டேஜ் பஸ் மாதிரி ஒரு 5 பஸ்ஸை உருவாக்கியிருக்காங்க. இது குரோம்பேட்டில் அதுக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பேருந்து சேவை இன்றைக்கி துவக்கியிருக்காங்க. இது வந்து 50 ரூபா சார்ஜ். 50 ரூபா கொடுத்தா இந்த விண்டேஜ் பஸ்ஸில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் சென்னையை. சென்ட்ரல் ரயில் நிலையத்துலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிப்பன் பில்டிங், எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர் மியூசியம், வள்ளுவர் கோட்டம், அப்படியே போனீங்கன்னா விவேகானந்தர் இல்லம், செம்மொழி பூங்கா, அப்புறம் பீச் ரோடு, கண்ணகி சிலை, உழைப்பாளர் சிலை, சட்டமன்றம், இது மாதிரி அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப சென்ட்ரலுக்கு வந்துடுவாங்க. இதுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான போக்குவரத்து இன்றைக்கி துவக்கியிருக்காங்க. ஸோ சென்னையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த 50 ரூபா சார்ஜில் உலா பேருந்து சேவையை பயன்படுத்தினா சென்னையை அப்படியே ஒரு ரவுண்டு வரலாம். இது போன்ற இந்த டூரிஸ்ட்டுங்க, இளைஞர்களை கவரத்துக்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ சென்னை விண்டேஜ் பஸ்ஸில் போகிறவங்க 50 ரூபா கொடுத்து சென்னையை சுற்றி பார்க்கலாம். அதுக்கான சேவை இன்னிலும் துவங்கியிருக்காங்க.